மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சிகரமான தரமான அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லி ஆன் அடிச்சிருங்க. நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து இரு அவைகளிலும் சட்டமன்றத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்க கோரிய சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியமுத்துவைச் சேர்ந்த மணிவண்ணன் அவர்கள் வந்து தாக்கல் செய்த மனுவில் இந்தியாவில் மட்டும் ஆண் பெண் என 7 கோடி மாற்றுத்திறனாளிகள் வந்து உள்ளதாகவும் தமிழகத்தில் வந்து கல்வி வேலை வாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு அளித்துள்ள போதும் அவை வந்து முழுமையாக கிடைப்பதில்லை எனவும் தெரிவித்திருந்தாங்க. இதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் வந்து இரு அவைகளிலும் சட்டமன்றத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்கிட கோரியும் இந்த ஜனவரி மாதம் வந்து மனு அளித்ததாகவும் அதற்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இடமில்லை என பதிலளித்ததாகவும் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தாங்க. இதனை அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்க மத்திய மாநில அரசுகளுக்கு வந்து உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. இந்த மனு வந்து தலைமை நீதிபதி கங்கா பூர்வலா மற்றும் நீதிபதி பாரத சக்கரவர்த்தி அமர்வில் விரைவில் வந்து விசாரணைக்கு வர உள்ளதாக வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஓகே என்பா, இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம். தேங்க்யூ.